கர்த்தர் நல்லவர். சோ அந்த 2வது வசனத்துல உங்க பைபிள்ல நீங்க தொறந்தே வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டரை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. தேவ ஆவியானவர் என்ன பண்ணாராம்? ஆழத்தின் மேல் அசைவாடினார். அதாவது ஜலத்தின் மேல் அசைவாடினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நீங்க பார்க்கலாம், ஆவியானவர் அங்க சும்மா கிடையாது. எப்பவுமே ஆவியானவர் எங்க வராரோ அங்க ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். நீங்க பார்க்கலாம் 120 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த இடத்துல ஆவியானவர் இறங்கும்போது இடம் அசைக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்போ எந்த இடத்துல ஆவியானவர் வராரோ அந்த இடம் அசைக்கப்பட்டு அந்த இடத்துல என்ன உண்டாகும்? ஹல்லேலூயா. அந்த அந்த இடத்த அந்த அட்மாஸ்பியரை ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா? இப்போ இந்த ஜனங்களுக்கு 120 பேருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கிடைச்சிருச்சு. அவங்க போய் ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல சமூகத்துல காத்திருக்காங்க இல்லையா? தேவ ஆவியானவரோட அவங்களோட பிரசன்ஸ்க்காக காத்திருக்காங்க. சோ தே நோ த வேர்ட் ஆஃப் காட். இப்ப வேர்டுல உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அங்க என்ன நடக்கணும்? ஒரு மூவ்மெண்ட் நடக்கணும். ஏசப்பா எப்பவுமே நம்ம வாழ்க்கையில அசைவாடதான் விரும்புறாரு. நம்மள ஒரு இடத்துல நிலையா இருக்கிறதுக்கு இல்ல, நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்காக இல்ல, நம்மள ஷேக் பண்ணி நம்மள மூவ் பண்ணி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மள சேஞ்ச் பண்ணி நம்ம லைஃப என்ன பண்ண விரும்புறாரு? டிரான்ஸ்பர் பண்ண விரும்புறாரு. இப்போ இந்த 120 ஜனங்கள் கூடி இருக்கிறவங்கள இயேசுவோட நடந்தவங்க தான், ஏசப்பாவுடைய வார்த்தையை பெற்றவங்க தான், அவங்களுடைய அற்புதத்தை பார்த்தவங்க தான். ஆனாலும் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும். ஏன்னா ஆண்டவருக்காக பயன்படணும். ஏசப்பாவுடைய மேனிஃபெஸ்டேஷன், அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படின்னா தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பிதாவானவர் நமக்கு ஆல்ரெடி இருக்காரு. தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கு. அடுத்து 3வதா தேவ ஆவியானவர் அசைவாடுதல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரூடிங், அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வர்றது யார் அப்படின்னு சொன்னா தேவ ஆவியானவர். நீங்க ஒரு வசனத்தை கூட எடுக்கலாம் வேகமா. ஏசாயாவுக்கு எழுதின நிருபம் 61வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இது யார் சொல்றது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வசனம். ஆமென். ஏசப்பா சொல்றாங்க, என் மேல யார் இருக்கிறது? ஆவியானவர் என் மேல் இருக்கிறாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்ப நீங்க பார்க்கலாம், இவங்க 120 பேரும் இதே போலதான் கர்த்தருடைய ஆவியானவரை அவங்க வாழ்க்கையில பெற்ற உடனே அவங்க உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. பேதுரு பரிசுத்த ஆவியானவனால நிரப்பப்பட்ட உடனேயே சுவிசேஷத்தை சொன்னாரு. கிட்டத்தட்ட எத்தனை பேர் அங்க இருந்தாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ரட்சிப்பு அடைஞ்ச அடுத்த ஸ்டேஜ் நமக்கு என்னன்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல். இது எல்லாத்துக்காலும் ஆண்டவர் இங்க சொல்லுவாரு. 1வது ஆதியாகமம் 2வது அதிகாரம். ஆமென். 2வது அதிகாரம் எங்க இருக்கு அப்படின்னா 7வது வசனம். ஆமென். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. இப்ப ஆண்டவர் மண்ணினால ஒரு மனிதனை உருவாக்கிட்டாரு. இப்ப நம்மளும் அப்படிதான். ஆண்டவருடைய ரட்சிப்பினால நம்ம உருவாக்கப்பட்டுட்டோம். ஆனா உருவாக்கிட்டு அப்படியே விடல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜீவ சுவாசத்தை அவர் மேல ஊதினார். the spirit of god. ஹல்லேலூயா. அங்க ரொம்ப அழகா கொடுத்திருக்கு. அவருடைய ஸ்பிரிட், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ மண்ணினால உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன்? ஜஸ்ட் பொம்மை மட்டும்தான். அவனுக்குள்ள ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் என்னோட லைஃப் லாங் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கேன்றதுல பிரயோஜனம் கிடையாது. உங்க வாழ்க்கையில ஜீவ சுவாசம் பரிசுத்த ஆவியானவருடைய மூவ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. நான் போய் காஸ்பல் சொல்லலாம், நான் போய் எல்லாம் வேணாலும் பண்ணலாம். பட் காடோட ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கும்போது ஆமென். நம்ம வேற ஒரு காரியத்தை கூட எடுக்கலாம். எசேக்கியேலுக்கு எழுதுற நிருபம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். அந்த ஆமென். எங்க தெரியுமா? 37வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவா புரியும் நினைக்கிறேன். அந்த 37வது அதிகாரத்துல ஆண்டவர் இந்த ட்ரை போன்ஸ பத்தி பேசுவாரு. உலர்ந்த எலும்புகளை, சதை உருவாயிடுச்சு, எலும்பு உருவாயிடுச்சு, பாடி எல்லாம் உருவாயிடுச்சு.
ஆனா இவங்க எல்லாரும் வந்துட்டு உருவாக்கப்பட்டுட்டாங்க. ஆனா என்ன நடக்கல? 9வது வசனம் சொல்லுது, எசேக்கியேல் 37:9. நீ ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உர. ஆமென். இப்ப என்ன ஆயிடுச்சு? 8வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கும் போது, இதோ அவைகள் மேல் நரம்பும் மாம்சமும் எல்லாம் புறமெங்கும் மேற்புறம் எல்லாம் தோலினால மூடப்பட்டுருச்சு. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லை. ஹalleluya. எல்லாமே எனக்கு இருக்கு. தோல் வந்துருச்சு, சதை வந்துருச்சு, எலும்பு வந்துருச்சு. ஒரு மனுஷனா ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு அந்த ட்ரை போன்ஸ. பட் அதுக்குள்ள என்ன கிடையாது? ஆவி இல்லாதிருந்தது. அதேதான் இங்கேயும் நடந்துச்சு. என்ன நடந்தது? ஹalleluya. இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து மண்ணினால மனுஷனை உண்டாக்கிட்டாரு. அவரோட ஜீவ சுவாசம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில ஒரு மூவ்மெண்ட், ஹalleluya, நம்ம வாழ்க்கையில ஒரு எழுப்புதல், நம்ம மூலமா மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் நடக்கணும் அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவியானவருடைய அசைவாடுதல் நடக்கணும். ஹalleluya. எல்லாரும் இருக்கீங்களா? ஆமென். எவ்ரிபடி எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில அதேதான் இங்கேயும் நடந்துச்சு. ஆவியானவருடைய அசைவாடி கொண்டிருந்தாராமே. அங்கேயும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒவ்வொரு கிரியேஷனும் உண்டாக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் அவர் அசைவாட வேண்டும். ஹalleluya. சோ நம்ம வாழ்க்கையில ஆதியிலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? 3 பேரும் ஒண்ணா வேலை செய்றாங்க. ஹalleluya. பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு அவங்க 3 பேரும் ஒண்ணா வேலை செஞ்சாதான் ஒரு முழு மனிதனா ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்க முடியும். ஹalleluya. அப்படின்னா நான் அப்படி எனக்கு பரிசுத்த ஆவியானவரை பிலீவ் பண்ணாதவங்க, இல்லைன்னா அவருடைய மேனிஃபெஸ்டேஷன், அதாவது அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் அந்நிய பாஷை, அவரோட மேனிஃபெஸ்டேஷன் தான் அவருடைய கிஃப்ட், அவருடைய வரங்கள், அவருடைய கனிகள், இது எல்லாமே ஆவியானவருக்கு உரியவைகள். ஹalleluya. சோ இந்த ஆவியானவரை பத்தி நம்ம பைபிள் ஸ்டடில இன்னும் நம்ம பார்க்கலாம். அவருடைய கேரக்டரிஸ்டிக் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன, இது இவரும் ஏசப்பா பிதா இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. சோ இது வந்து நேத்து நான் வந்து அதாவது இந்த பிட்ஸ் வந்துட்டு ஆன் த வேல நம்ம இந்த ஸ்டடியில நம்ம வந்து பாக்குற ஒரு காரியம். சோ ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் என்னது? நம்ம வாழ்க்கையில அசைவாடி கொண்டிருக்கார். ஹalleluya. அதே மாதிரி தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்ம போல அப்படின்னா வேற, நேத்து நான் சொல்லியிருப்பேன், அவரை போல உண்டாக்கப்பட்ட ஒரே ஒரு கிரியேஷன் யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான். மனிதர்கள் மட்டும்தான் ஆண்டவரை போல உருவாக்கப்பட்டாங்க. ஹalleluya. So he is expecting அவரை போல உள்ள சுபாவங்களும் நமக்குள்ள வரணும். அதுக்குதான் வெளிச்சம் நமக்குள்ள எப்பவுமே எரிந்துட்டு இருக்கணும். இது ஒரு பெரிய ஒரு மெசேஜ். உங்களுக்குள்ள வெளிச்சம் எரியல அப்படின்னா, ஏசப்பாவுடைய வார்த்தை எரியல அப்படின்னா, வெளிச்சம் இல்ல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? we cannot walk in the light. நம்மளால லைட்ல நடக்க முடியாது. நமக்கு மற்றவர்களுக்கும் லைட் கொடுக்க முடியாது. ஹalleluya. அப்போ ஏசப்பாவுடைய சுபாவங்களை பெற்றிருக்க நாம ஏசப்பாவை போல நடக்கணும். ஹalleluya. சோ இப்ப நம்ம எங்க வரலாம்? பிரைஸ் காட். இப்ப நம்ம வந்துட்டு சர்வ சேனைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ நேத்து நான் சொன்ன என்னென்ன சர்வ சேனைகள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்றீங்களா வேகமா? டக்குன்னு 4 விதமான சர்வ சேனைகளை பார்த்தோம். கோடான கோடி தூதர்கள். ஓகே, தட்ஸ் ஃபைன். சோ இப்ப வந்து இந்த சர்வ சேனைகள் எப்போ உண்டாக்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் நேத்து நான் சொன்னேன். எப்போ உண்டாக்கப்பட்டுச்சு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த நாளிலே அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 2வது அதிகாரம் 1வது வசனம். So when God created heavens and the earth, அது உண்டாக்கும் போதே ஆண்டவர் இந்த சர்வ சேனைகளையும் உண்டாக்கிட்டாரு. The host of the heaven. Hallelujah. So இந்த host அப்படின்றது யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா இவங்க 4 பேரும் வருவாங்க. சோ முதல்ல நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க கேருபீன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த 4 பேருடைய இந்த சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டதுடைய காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கும் போது இவைகளை உண்டாக்குறதற்கு ரீசன் என்ன? ஹalleluya.
இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி இருந்தாரு? he was alone and he was like அவர் எப்படி இருந்தாரு? அவர் ஆழத்தின் மேல அசைவாடினாரு, ஜலத்தின் மேல அப்படி மட்டும் தான் இருக்கு. அவர் ஆதியும் இல்ல, அந்தியும் இல்ல. ஆனா ஆதியிலே தேவன் இந்த பிகினிங் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஆண்டவர் சொல்றாங்க, சர்வ சேனையை நான் உண்டாக்குனேன், ஹல்லேலூயா, வானங்களை உண்டாக்குனேன், பூமியை உண்டாக்குனேன், எல்லாத்தையும் உண்டாக்குனார் ஆண்டவர். உண்டாக்கும் போது இந்த சேனைகளையும் உண்டாக்கி இருக்காரு. சோ இது மட்டும்தான் நமக்கு தெரியும். இவ்வளவு நமக்கு தெரிஞ்சா போதும்னு ஆண்டவர் அதோட நிறுத்திட்டார் போல. சோ இது மட்டும், இதுவே நமக்கு இன்னும் என்ன பண்ணல, விளங்கல இல்லையா? சோ நம்ம இததான் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இப்ப ஆதியில ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யார பார்க்க போறோம்னா, கேருபீன்களை ஆண்டவர் உண்டாக்குனாரு. வானங்களை பூமியை படைக்கும் போது இந்த கேருபீன்களையும் ஆண்டவர் ஏன் உண்டாக்குனாரு, இவங்களோட ரோல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹல்லேலூயா. எடுத்துக்கலாமா? 3வது அதிகாரம் கேருபீன்களை பத்தி பார்க்கும்போது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப 3வது அதிகாரத்திலே கேருபீன்களை பத்தி சொல்லியாச்சு. சோ இவங்களோட ரோல் என்ன, கேருபீன்களோட ரோல் என்ன அப்படின்னா, காவல் காப்பவர்கள். என்ன ரோல? இந்த கேருபீன்களோட மெயினான வந்துட்டு ரோல் என்னன்னா, காவல் காக்கிற பணி, டு ப்ரொடெக்ட். நம்மளுடைய வாழ்க்கையிலயும் தேவன் பல நேரத்துல நமக்கு எதிரா நம்மள வந்து பிசாசானவன் இல்லைன்னா பல பிரச்சனைகளையும் நம்மள தாக்காதபடி ஆண்டவர் நம்மள என்ன பண்றாராம், கேருபீன்களை கொண்டு நம்மள என்ன பண்றாரு, பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்து இவங்களோட மெயினான ஒரு டியூட்டியை வந்துட்டு காக்குறதுக்கு தான், காவல் காக்குற பணி தான் இந்த கேருபீன்களுடைய டியூட்டி. ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் ஏதேன் தோட்டம். இப்ப இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இவங்க போக கூடாது. இவங்கள போகாம அங்க என்ன பண்றாரு, இந்த தூதர்களை கொண்டு அவர் பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, இடறி விழுந்தாத படிக்கு, உங்க வாழ்க்கையில துஷ்டன் நுழையாத படிக்கு, உங்க வாழ்க்கையில பல விதமான பிசாசனுடைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நுழையாத படிக்கு கேருபீன்களை கொண்டு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ அவங்களோட ரோல் என்னது, கேருபீன்களோட ரோல் என்னது, காவல் காக்குற ரோல். அப்ப ஆண்டவருக்கு தெரியும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் போதே ஆண்டவர் இந்த கேருபீன்களை எதுக்கு உண்டாக்குனாரு, மனுஷங்களை பாதுகாக்கிறதுக்கு. இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தங்களை, ஆண்டவருடைய காரியங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன குரூப் ஆண்டவர் ரெடி பண்ணியிருந்தாரு. அதுதான் கேருபீன்கள். அதாவது அப்படின்றது சிங்குலர், கேருபீன்கள் அப்படின்றது ப்ளூரல். அப்ப நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு தெரியாது இல்லையா? இவங்கதான் என்ன பண்ணுவாங்க, கேருபீன்கள், சேராபீன்கள். ஓகே, ஏசாயா 3வது அதிகாரம் வேகமா எடுப்போமா? ஏசாயா 3வது அதிகாரம் 2வது வசனம் வேகமா படிப்போமா? ஏசாயா. பராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் நியாயாதிபதியையும் தீர்க்கதரிசியையும் சாஸ்திரியையும் மூப்பனையும் ஏசாயா ஐ திங்க் ஒரே ஒரு மினிட், 8:3. வெயிட் a minute. ஓகே, நான் வந்து எடுத்துட்டு சொல்றேன். உங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. அவங்க வந்து ஓயாமல் வர்ஷிப் பண்ணுவாங்க. அந்த வசனத்தை நான் மறந்துட்டேன். ஒரே ஒரு மினிட். நம்ம அடுத்து வந்துட்டு இவங்களை பத்தி பார்க்கலாம். ஒரு மினிட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ரெக்கார்டா. ஏசாயா. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 6:2-3 சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரோட செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்,
பூமி அனைத்தும் அவருடைய மகிமை. ஆல்ரைட். ஆக்சுவலா வேறொரு வசனமும் இருக்கு. கேருபீன்களை பத்தியும் அங்க சொல்லுவாங்க. சோ இது வந்து ஆக்சுவலா சேராபீன்களை பத்தி. சோ ஓகே, பரவாயில்ல. நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வேகமா சொல்றேன். வந்துட்டு எசேக்கியேல் 10வது அதிகாரம். எசேக்கியேல் 10வது அதிகாரம் எடுப்போம். எசேக்கியேல் 10. Alright. இதோ கேருபீன்கள் 10வது அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியேல் 10:1. அதுல பாத்தீங்கன்னா, இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில், அப்படின்னா இவங்களும் எங்க இருக்காங்க? 2வது வசனம் இருக்கு. இது நீ கேருபீன்கள் கீழே இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவே, கேருபீன்கள் நடுவே இருக்கிற அக்கினி தழல். சோ இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல வைக்கப்பட்டவங்க தான். இவங்களும் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க தான், இந்த கேருபீன்களும். பட் இவங்களோட ஸ்பெசிபிக்கான ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா, ப்ரொடெக்ட். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை மாத்திரம் இல்ல, தேவனுடைய ரகசியங்களை காவல் காக்கிற பணி யாருக்கு? இந்த கேருபீன்களுக்கு இருக்கு. அடுத்து 2வது, இந்த கேருபீன்களை பத்தி அதிகமா வந்துட்டு இந்த காரியங்கள்ல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வேலையே என்னன்னா, டு ப்ரொடெக்ட் them. ஹல்லேலூயா. அடுத்து சேராபீன்களை பத்தி தான் நம்ம பார்த்தோம். எல்லாருக்குமே தெரியும். 6:2-3 இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா? ஏசாயா 6:2-3. அவங்க என்ன பண்றாங்க அங்க? படிப்போமா? ஏசாயா 6:2-3. சேராபீன்கள் ஆமென் அவருக்கு மேலாக நின்றார்கள். யாருக்கு மேலாக? ஆண்டவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் என்ன இருந்துச்சு? 6 சட்டை இருந்துச்சு. சட்டைகள், விங்ஸ் இருந்தது. 2 சட்டைகளால் தங்களோட கால்களை மூடி, 2 சட்டைகளால் தங்களோட முகத்தை மூடி, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லி ஓயாமல் ஆண்டவரை துதிச்சிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. சோ சேராபீன்களோட டியூட்டி என்னன்னா, ஆண்டவரை ஓயாமல் துதிச்சிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு டியூட்டி இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படட்டும். என் பிள்ளைங்க என்ன ஓயாம துதிக்கணும். அதுவும் நீங்க பாக்கலாம், இந்த சேராபீன்கள் பரலோகத்துலதான் இருக்கு, ரைட்டா? ஆனா இவங்க தன்னுடைய கால்களினால தங்களோட பாடியை மூடி, தன்னுடைய 2 சட்டைகளினால தங்களோட முகத்தை மூடுறாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோ பரிசுத்தமுள்ள ஒரு கடவுள் தான் தேவனாகிய கர்த்தர், எலோஹிம் காட், இல்லையா? சோ இப்ப அவங்களாலேயே அந்த பரிசுத்தமான கடவுளை பார்க்க முடியல. 2 கால்களினால தங்க உடம்பு மூடுறாங்க, 2 சிறகுகளினால, மத்த 2 சிறகுகளினால தங்களோட முகத்தை மூடிட்டு பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு கேஷுவலா எடுத்துக்கிறோம்ல பரிசுத்தம் அப்படின்றத. என்ன நினைக்கிறோம்? என்ன வேணாலும் செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வரலாம். பரலோகத்துல அவங்க என்னங்க பாவம் பண்ணுவாங்க? அந்த சேராபீன்கள் என்ன தப்பு பண்ணுவாங்க? ஆனா அவங்க அங்க இருக்கிறதுனால அவங்களும் எப்படிதான் ஹோலியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களாலேயே அந்த பரிசுத்தமுள்ள தேவனை பார்க்க முடியல. அவரை பாக்குறதுக்கு அவங்களால முடியல. அப்ப நம்மள ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மள பரிசுத்தமாக்கி பிதா கிட்ட கொண்டு போகணும்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோட கூட நடக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம், மோசே 40 நாள் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்திருக்காரு மலையில. அவருடைய மகிமையுடைய பிரகாசம் அவரோட முகத்துல தெரிஞ்சுச்சாமா. அதனால முக்காடு போட்டுட்டாராம். ஜனங்கள் யாருமே மோசையோட முகத்தை பார்க்க முடியல. இட் வாஸ் ரேடியன்ட். இங்கிலீஷ்ல அழகா சொல்லியிருப்பாங்க, அது பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்களோட முகம் பிரகாசமா இருந்துச்சு? பிகாஸ் he was sitting in the presence of God. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு உட்கார்ந்து இருக்கோமோ, அவரோட மகிமை நம்ம முகத்துல தெரிய ஆரம்பிக்கும். அவருடைய பிரகாசம் நம்மளுடைய முகத்துல தெரிய ஆரம்பிக்கும். எவ்வளவு நேரம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல
டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அப்படின்னா அந்த மகிமை அப்படின்னா அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏசப்பாவுடைய கனிகள் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு நாள் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றதுனால கிடையாதுங்க. ஹalleluya. ஸ்பெண்ட் டைம் வித் காட். ஸ்பெண்ட் டைம் வித் காட். ஆண்டவரோட நிறைய நேரம் செலவிடுங்க. நீங்க ஆண்டவரை போல ஏசப்பா அவருடைய ஒவ்வொரு காரியத்தை நமக்குள்ள சொல்லி கொடுத்துட்டே வருவாரு. நம்மள டெவலப் பண்ணிக்கிட்டே வருவாரு. நீங்க நினைச்சு பாருங்க, மோசே தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரே நாள் அவருக்கு 5 நிமிஷம் கூட வேண்டாம். அவரு கையில வந்துட்டு அந்த பட்டு கட்டளை எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டக் டக்குன்னு எழுதி கொடுத்துருவாரு. ஒரு 2 செகண்ட் கூட வேண்டாம் ஆண்டவருக்கு எழுதி கொடுக்கறதுக்கு. ஆனா 40 டேஸ் ப்ரிப்பேர் பண்றாரு. 40 டேஸ் உட்கார வைக்கிறாரு ஆண்டவர் அந்த இடத்துல. ஹalleluya. ஏன் தெரியுமா? இட் நாட் அபவுட் நான் என்னோட வார்த்தையை உனக்கு கொடுக்கறது இல்லப்பா, உன்னுடைய முகத்தை நான் என்ன பண்ண விரும்புறேன்? பிரகாசிக்க விரும்புறேன். ஹalleluya. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். சங்கீதத்துல அழகா சொல்லியிருப்பாங்களா, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் முகங்கள் என்னவானுச்சா? பிரகாசம் அடைந்தது. அப்போ நாம ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரதான் நம்மளுடைய முகங்கள் என்னவாகும்? பிரகாசம் அடையும். சோ இந்த சேராபீன்கள் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கவங்க தான். அவர் பிதாவோட பக்கத்துல அந்த 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 இடத்துல உட்கார்ந்து இருக்கவங்க தான். ஆனாலும் தங்களோட முகத்தை மூடி ஆண்டவரை பார்க்க விரும்புறாங்க. அவ்வளவு பரிசுத்தமான தேவன், அவ்வளவு பிரகாசமான தேவன். அந்த பாக்கியத்தை ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த தூதர்களுக்கு கூட ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆனா நமக்கு ஒரு நாள் ஏசப்பாவுடைய காயங்களினால அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு அவர் மூலமாய் நம்ம பிதாவை ஆக்சஸ் பண்றதுக்கு, அவர் மூலமா பிதாவை பாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நன்றி செலுத்துவீங்களா? எவ்வளவு பெரிய ஆண்டவர் இல்லையா? நமக்கு நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு. ஈவன் பரலோகத்துல இருக்கிற செராபின்ஸ் கூட ஸ்ட்ரெயிட்டா பார்க்க முடியல. ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவரை பாக்குறதுக்குள்ள ஆக்சஸ் ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காருங்க. ஹalleluya. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாமெல்லாம் அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ன்றத நினைச்சு பாருங்களேன். He is a greater mighty God. சின்ன சின்ன காரியத்துக்கு நாம கம்ப்ளைண்ட் பண்றோம். சின்ன சின்ன காரியத்துக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஓ ஆண்டவர் இல்ல. ஆனா அவர் அவ்வளவு பெரிய கடவுள். அவருக்கு இந்த சின்ன விஷயம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெண்ட் டைம் வித் காட். ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருங்க. அப்பவே என்ன ஆகும்? உங்கள் முகங்களை ஆண்டவர் பிரகாசிப்பார். எப்படி மோசையோட முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணினாரோ, அதே போல அவரோட சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டாரு. மாறாக அவரோட முகத்தை பிரகாசிப்பார். ஹalleluya. புரிஞ்சுதா? சோ சேராபீன்களோட டியூட்டி என்னது? ஓயாமல் வர்ஷிப் பண்ற டியூட்டி. அப்புறம் ஏன் நம்ம வர்ஷிப் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? ஹalleluya. பரலோகத்துல எல்லாருமே வர்ஷிப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க ரெவலேஷன்ல போய் பாத்தீங்கன்னா 24 மூப்பர்களும், ஹalleluya, கோடான கோடி தூதர்களும், கேருபீன்களும் சேராபீன்களும் எல்லாரும் தங்களோட கிரீடங்களையும் எல்லாரும் அவங்களோட ரோல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஆண்டவரை ஓயாம வர்ஷிப் பண்றத பாக்குறோம். எல்லா கிரியேஷனும், வானமும் பூமியும் அவர் படைத்த எல்லா ஆண்டவரை வர்ஷிப் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் மனிதன் கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ஹalleluya. உங்களோட இருதயத்திலிருந்து என்ன நீங்க ஆராதிக்கணும். the worship. அவருடைய பிள்ளைங்க அவர் ஆராதிக்கணும்னு நினைக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் கிரியேஷன்ஸ் மட்டும்தான். ஆனா அவரோட பிள்ளைங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவரோட இமேஜ்ல நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம். அவரோட இமேஜ், அவரோட பிள்ளையா நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாரு? ஹalleluya. எந்த அளவுக்கு அவரோட பிள்ளைங்க கிட்ட எதிர்பார்ப்பாரு இல்லையா? சோ இதுதாங்க the secret of the Bible. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற மிகப்பெரிய காரியம், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஹalleluya. அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya. we are பரலோகத்தில் இருக்கிற நம்மளோட ஆண்டவரை we are என்ன பண்றோம்? இந்த பூமியிலையும் அவருடைய ராஜ்யத்தை உருவாக்கணும் நம்ம மூலமா தான். ஹalleluya. நம்மளாம் அவரோட பிள்ளைங்க. ஏன் அப்பாவை பத்தின பெருமைகளை யாருதான் சொல்ல முடியும்? எங்க அப்பா நல்லவர் அப்படின்றத மத்தவங்க சொல்றதுக்காலும் நான் சொல்றதுதான் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். தட் இஸ் எமோஷனலா நான் எங்க அப்பா பத்தி சொல்லுவேன்.
மேபி எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க ஹெலனோட அப்பா வந்து அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு எமோஷனலா இருக்காது இல்லையா? மேபி அவங்களுக்கு வந்து நல்ல கேரக்டரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் எங்க அப்பா பத்தி சொல்லும் போது எப்படி இருக்கும், அந்த ஒரு அன்போட, அந்த எமோஷனலோட, எங்க அப்பாவோட பாசத்தோட, ரொம்பவே எமோஷனலா நான் சொல்வேன் எங்க அப்பா அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. எங்க அப்பா எனக்கு இப்படி செஞ்சாரு. அந்த ஒரு காரியத்த தன்னோட அப்பா பார்க்கும்போது, எங்க அப்பா நான் சொல்றத எங்க அப்பா பார்த்தாங்க அப்படின்னா, எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதுதாங்க ரிலேஷன்ஷிப். தட் இஸ் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஹalleluya. சோ சேராபீன்களோட டியூட்டி என்ன? வர்ஷிப்பிங் காட். ஹalleluya. பரலோகத்துல ஓயாம துதிச்சிட்டு இருக்காங்க. ஹalleluya. அததான் நம்ம கிட்டயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து 3வது யார பத்தி பாக்குறோம் அப்படின்னா, தூதர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஹalleluya. சோ இந்த தூதர்கள் அப்படின்றவங்க எங்கெல்லாம் இருக்காங்க பார்க்கலாமா? லூக், ஹீப்ரு, எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:22. எபிரேயர் 12:22 வேகமா எடுப்போமா? ஹalleluya. ஆல்ரைட், நான் எடுத்துட்டேன். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 தேவ தூதர்களோடும். அப்போ இங்க எத்தனை பேர் இருக்காங்க? அடுத்து வேணும்னு பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனம். அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனோட தோன்றி, உன்னதத்திலிருந்து தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். சோ இந்த தூதர்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள வந்து நம்மள வந்து கார்டியன் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மள பாதுகாக்கிறதுக்காக. ஒண்ணு அவங்களும் வந்துட்டு பரலோகத்துல ஆராதிக்கிறவங்கதான். 2வது இந்த கோடான கோடி தூதர்கள் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு ஹீப்ரோட பின்னணி இல்லைன்னா பைபிள் ஸ்காலர்ஸ், வேதாகம பண்டிதர்கள் சொல்றது, இதுக்கு நிறைய வசனமும் இருக்கு. அவங்க 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 அவங்களோட டியூட்டி என்னன்னா, ஒவ்வொரு பீப்புளுக்கும், அதாவது நம்மள தூதர்களை கொண்டு அவர் பாதுகாக்கிறாரு. நம்மளோட கால் இடறி விழாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சோ இவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்க, என்னெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ அதை வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவர் வந்துட்டு தூதர்களை அனுப்பி, சேனைகளை அனுப்பி, நீங்க பார்க்கலாம் எங்க அப்படின்னு சொன்னாக்க, 2 ராஜாக்கள்ல எலிசாவை வந்துட்டு அந்த சீரியர்கள் வந்து தாக்க வரும் பொழுது ஆண்டவர் பரம சேனையினுடைய அக்கினிமயமான சேனைகளை தூதர்கள் சூழ்ந்திருக்கிறத அவங்க பாக்குறாங்க. சோ இப்ப எப்பெல்லாம் நமக்கு நீடு இருக்கோ அப்பெல்லாம் வந்துட்டு இந்த தூதர்களை ஆண்டவர் நமக்காக அனுப்பி நமக்காக ஃபைட் பண்ண வைக்கிறதுதான் இவர்களுடைய டியூட்டி. சோ இவங்க வந்து எல்லா நேரத்திலயும் இருக்க மாட்டாங்க. எப்பெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ அப்பெல்லாம் இவங்க வந்து இறங்கி வந்து தன்னோட ஜனங்களுக்காக இறங்கி வருவாங்க. ஹalleluya. சோ இவங்க 3வது டைப் ஆஃப் திரளான தூதர்கள் இருக்காங்க. திரளான தூதர்கள்னா நமக்கு கவுண்டே பண்ண முடியாது இவங்களை வந்துட்டு. சோ பட் ஆனா எப்பெல்லாம் தேவைகள் இருக்கும், நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம் தூதர்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்த அழிச்சிட்டாரு. நீங்க பார்க்கலாம் எங்க அப்படின்னு சொன்னாக்க, சோதோம் கொமோரால வந்துட்டு சோதோம் கொமோரால லோத்தோட ஃபேமிலியில உங்களுக்கு தெரியும், 2 தூதர்கள் எங்க போனாங்க, சோதோம் குமாராவுக்கு போனாங்க. அங்க போய் அந்த லோத்தோட குடும்பத்தை என்ன பண்ணாங்க, காப்பாத்திட்டு அந்த இடத்த மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க. ஹalleluya. சோ இவர்களும் அந்த கோடான கோடி தூதர்களுடைய 2 தூதர்கள். ஹalleluya. சோ இவங்களுடைய டியூட்டி, whenever God says something, ஆண்டவர் என்னெல்லாம் ஒர்க் கொடுக்கிறாரோ அதை வந்து அவங்க நிறைவேற்றிட்டு போறதா இவங்களுடைய டியூட்டி. ஹalleluya. அண்ட் ஆல்சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டமும் கூட. ஹalleluya. சோ இப்போ இந்த 3 டைப் ஆஃப் குரூப்பையும் ஆண்டவர் உண்டாக்கி இருந்தாரு. ஹalleluya. அடுத்து முதலான மிக பிரதானமான காரியம், தூதர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, பிரதான
தூதர்கள். ஹalleluya. சோ கேருபீன்கள் காவல் காக்கிறதுக்கு, சேராபீன்கள் வர்ஷிப் பண்றதுக்கு, கோடான கோடி தூதர்கள் ஆண்டவருடைய மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? God ministers. Hallelujah. So whatever God எந்த வேலை கொடுத்தாலும் அதை செய்யற ஒரு people தான் யாருன்னா இந்த தூதர்களுடைய டியூட்டி. அண்ட் ஆல்சோ they are worshippers in the heaven. Hallelujah. So நாலாவதா நம்ம பார்க்க போறதுதான் பிரதான தூதர்கள். இந்த பிரதான தூதர்கள்ல 3 விதமான தூதர்கள் இருக்காங்க. ஒண்ணு என்னது? மிகாவேல். ரெண்டாவது யாரு? கேப்ரியல். மூன்றாவது லூசிபர். Hallelujah. சோ இந்த முதல் பிரதான தூதர் யார் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்துட்டு எல்லா ஆர்க்ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிரதான தூதர்கள். அதாவது ஆண்டவருக்கு மந்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, மினிஸ்டர்ஸ் மாதிரி. இப்ப ஏசப்பாவுடைய அவரை உட்கார்ந்துருக்காருன்னா அவங்களுக்கு கீழே நிறைய மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா மந்திரிகள் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஆர்க்ஏஞ்சல்ஸ். இவங்க எல்லா ஏஞ்சல்ஸ்க்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க வந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் ஹெட் ஆண்டவர் வச்சிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அவருக்கு கீழே எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பாங்க, என்ன சொல்றது, விவசாயத்துக்குள்ள மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெஷலைஸா மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆண்டவருடைய சேனைகள்ல ஆண்டவர் படைத்த அந்த படைப்புகளுக்கு இவங்களெல்லாம் இன்சார்ஜா வச்சிருந்தாங்க. இவங்க 3 பேருக்கும் ஸ்பெசிபிக்கா 3 இன்சார்ஜ் கொடுத்திருந்தாரு ஆண்டவர் வந்துட்டு பூமியில அவங்க செய்யறதுக்கு. மத்தவங்க எல்லாம் பரலோகத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. கேருபீன்கள் சேராபீன்கள்லாம் ஹெவன்ல உள்ளவங்க. பட் இவங்க 3 பேரும் பூமியில இருக்கிற காரியங்களுக்கு இன்சார்ஜபிள் ஒரு பெரிய பதவியில வைக்கப்பட்டவங்க தான் இந்த பிரதான தூதர்கள். அதுல ஃபர்ஸ்ட் தூதன் யாரு அப்படின்னா மிகாவேல். இவருக்கு என்ன இன்சார்ஜ் கொடுக்கப்பட்டுச்சு? நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த லைக் மின்சாரத்துறை அப்படின்னு நிறைய துறைகள் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா எஜுகேஷனா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இல்லையா. சோ ஐ ஃபர்காட் என்ன நேம்ன்றது எனக்கு மறந்துருச்சு. சோ அந்த மாதிரி இவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. சோ மிகாவேலுடைய பொறுப்பு என்ன? ஹல்லேலூயா. எடுக்கலாமா? இவங்க 3 பேருடைய கண்ட்ரோல்ல தான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஆக்சுவலா இந்த 3 மினிஸ்ட்ரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 மினிஸ்ட்ரிக்கும் இன்சார்ஜபிள் ஏஞ்சல்ஸா இருந்தவங்க தான் இவங்க 3 பேரும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூதாக்கு எழுதுற நிருபம் 9வது அதிகாரம் எடுத்துக்கலாம். ஆல்ரைட். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஓகே, யூதா 9ல எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஓகே, ஆல்ரைட், 9வது வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்தாதபடிக்கு. சோ இந்த அதிகாரத்துல நீங்க வந்து இவரை பார்க்கலாம். மிகாவேலுடைய டியூட்டி, ஹல்லேலூயா, he is in charge for the எதுக்கு அப்படின்னா யுத்தத்துக்கு இன்சார்ஜ், யுத்த சேனைக்கு இன்சார்ஜ் அவர் தான். எங்கெல்லாம் பிசாசு வந்துட்டு ஜனங்க கிட்ட ஃபைட்டிங்க்கு வரானோ, அதாவது நீங்க இங்க பாக்கலாம், ஆண்டவர் தான் மோசேயுடைய பாடியை வந்துட்டு என்ன பண்ணாரு, பரி பண்ணி வச்சுட்டாரு. ஆனா இவன் என்ன பண்றான், அவங்களுடைய சரீரத்துக்கு இவன் என்ன பண்றான், ஃபைட் பண்றான், எனக்கு அந்த சரீரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது தேவன் ஆண்டவருடைய பிள்ளை அவரு. ஆனா அவரு ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்ன தப்பு பண்ணிட்டாரு? கண்மலைய அடிச்சுட்டாரு. சோ ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அத ஹைட் பண்ணிட்டாரு. அப்ப தப்பு பண்ணவங்களுக்காக பிசாசு என்ன பண்ணுவான், எப்பவுமே ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான், இவன் இந்த தப்பு பண்ணிருக்கான்ல, எதுக்கு நீங்க வந்து அவனை பரலோகத்துக்கு கொண்டு போனீங்க, இவனுக்கு இவ்வளவு பெரிய பாவம் இருக்குல்ல. இது இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. இப்போ ஏசப்பா வந்து அவருடைய தழும்புகளை ஒவ்வொரு வாட்டியும் நமக்காக காமிச்சிட்டு இருக்காரு. நான் இவனுக்காக மரிச்சிருக்கேன், என்னோட ரத்தம் இவனுக்காக இருக்கு. சோ ஒவ்வொரு வாட்டியும் நமக்காக அந்த காயங்களை பார்க்கும்போது அவனால என்ன பண்ண முடியாது, தர்க்கிக்க முடியவே முடியாது. இது ஒரு பெரிய மெசேஜ், நம்ம கமிங் டேஸ்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோ இவங்களுடைய டியூட்டி, மிகாவேலோட டியூட்டி. அடுத்து நம்ம வேற எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் கூட உங்களுக்கு கிளியரா இருக்கும். எங்க அப்படின்னா டேனியலுக்கு எழுதின நிருபம், டேனியலோ 8வது அதிகாரம், சாரி 10வது அதிகாரம் 13வது வசனம். ஹல்லேலூயா. பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்னான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவி செய்தான். எப்படிங்க வந்து பெர்ஷிய ராஜாவோட ஒரு தூதர் இறங்கி வந்து ஃபைட் பண்ண முடியும்? சோ அப்படின்னா பெர்ஷிய ராஜாக்குள்ள இருந்த யாரு? பிசாசானவன் டேனியலோட ஜெபத்தை என்ன பண்ணல? ஹல்லேலூயா, மேல கொண்டு போக முடியாம அவன் என்ன பண்றான்? அவன் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க பார்க்கலாம், இந்த 10வது அதிகாரத்துல தானியேல் வந்து 3 நாள் வரைக்கும் என்ன பண்றாரு? புசியாமலும் குடியாமலும் ஃபாஸ்டிங் இருக்காரு. சோ இந்த ஜெபத்தை அவன் என்ன பண்றான்? ஹோல்டு பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கான், நான் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல 11வது வசனம் சொல்லுது, 10வது 11, அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். யாரு? எவன் சொல்றது? மிகாவேல் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை நீ கேளு. இவ்வளவு நாள் உன்னோட ஜெபம் வந்துட்டு 12வது வசனம் சொல்லுது, என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டுச்சு, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஆனா பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி இவ்வளவு நாளா ஹோல்டு பண்ணி வச்சிருந்தான். அப்போ இவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, எப்பெல்லாம் நம்மளோட ஜெபத்துக்கு தடையா இருக்கோ, எப்பெல்லாம் நம்மளோட ஜெபங்களை கொண்டு போக முடியாம பிசாசு நம்மளோட வாழ்க்கையில போராடிட்டு இருக்கானோ, அந்த டைம் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? பிசாசோட ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் மிகாவேலை யூஸ் பண்றாரு. ஹல்லேலூயா, நம்புறீங்களா? இதுதான் உண்மை. ஆக்சுவலா நம்மளோட ஜெபம் எல்லாம் உடனே அங்க போறது இல்லைங்க. பிசாசு என்ன பண்றான்? ஃபைட் பண்றான். நம்மளை குறிச்சு பல காரியத்தை அவன் சொல்லுவான். இவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 21 days தானியலுக்கு வந்து அவர் ஜெபம் பண்ண உடனே கிடைச்சிருச்சு பதிலு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். ஏன் அப்படின்னா இந்த ஜெபத்துக்கு பதில கொடுக்கறதுக்கு. ஏன்னா கடைசி கால மொத்த காரியத்தையும் தானியலுக்கு சொல்லணும். இப்போ அவர் ஃபாஸ்டிங் இருக்காரு. அப்போ நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளோட எதிர்காலத்தை குறிச்சு, இல்லைன்னா நமக்கு ஆண்டவர் செய்ய போற காரியத்தை குறிச்சு நம்ம ஜெபிக்கும் போது பல நேரத்துல இந்த பிசாசு என்ன பண்ணுவான்? ஃபைட் பண்ணுவான். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தூதன், எனக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கான், அவனை நான் அனுப்பி கொடுக்குறேன். ஏன்னா ஆண்டவரோட கூட இவனும் என்னதான், இந்த பிசாசானவனும் ஒரு தூதன் தான், விழுந்து போன தூதன் இல்லையா? இவன் கூட ஃபைட் பண்றதுக்கு ஆண்டவர் தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. இவன் கூட ஃபைட் பண்றதுக்கு யாருதான்? அவன மாதிரி இன்னொரு இன்சார்ஜ் யாருதான்? இந்த லூசிபர். இவனை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த தூதனை அனுப்பி இந்த பிசாஸ் என்கிற தூதனை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாரு நமக்காக. சோ இந்த மிகாவேலுடைய டியூட்டி இன்னும் ரொம்ப பெரிய ஒரு காரியம். நமக்கு சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இவங்களோட டியூட்டி என்னன்னா, தேவனுடைய யுத்த சேனை. எங்கெல்லாம் மனுஷனால நம்மளால ஜெயிக்க முடியலையோ, எங்கெல்லாம் அதை மேற்கொள்ள முடியலையோ, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய தூதனாகிய மிகாவேலை அனுப்பி அந்த பிசாசு கிட்ட என்ன பண்ணுவாரு? ஜெயிக்க வச்சு அவனை வந்துட்டு என்ன பண்ணுவாரு? போராடி அந்த மிகாவேல் வந்து நமக்காக என்ன பண்ண வைப்பாரு? ஆண்டவர் யுத்தம் செய்ய வச்சு நமக்கு ஆன்சரை கொண்டு வருவாரு. சோ மிகாவேல் என்ன பண்றாரு? அந்த ஃபைட்டை வந்துட்டு செஞ்சுட்டு ஆண்டவருடைய ஆன்சரை நமக்கு கொடுக்க வைக்கிறாங்க. இதுதான் வந்து மோசேயுடைய பாடிக்கும் நடந்துச்சு. அவன் வந்து தர்கிக்கும் போது ஆண்டவர் வந்து யாரு அனுப்புறாரு? மிகாவேலை தான் அனுப்புறாரு. போ, அவன் வந்து இவ்வளவு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை போய் என்ன பண்றாரு? மிகாவேல் அங்க போய் அவனை திட்டிட்டு அவனுக்கு சொல்லிட்டு திருப்பியும் வராரு. சோ ஹிஸ் ரோல் இஸ், அவரோட ரோல் என்னன்னா தேவனுடைய யுத்த சேனை. அடுத்து 2வது பர்சன் யாரு? கேப்ரியேல். நம்ம பார்க்கலாம். இவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கேப்ரியேலை பத்தி இல்லையா? சோ எவ்ரிவன் ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு பர்சன் தான் வந்துட்டு இந்த கேப்ரியேல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, 18வது வசனம், தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் உன்னிடத்தில் வந்தேன். ஹல்லேலூயா.
சோ இது வந்து சகரியா கூட அந்த கபிரியேல் பேசுறாரு. ஹalleluya. சோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து மேரிக்கும் ஆண்டவர் வந்து பேசுறாரு. எங்க பேசுவாரு அப்படின்னு சொன்னாக்க 30வது வசனம், தேவதூதன் அவளை நோக்கி 29 அமேன். 30வது வசனம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹalleluya. சோ இவங்க 2 பேருக்கும் சோ கபிரியேலோட டியூட்டி என்னன்னா bringing the good news to you. hallelujah. இவங்க வந்து ஆண்டவருடைய ப்ராஃபசி இல்லைன்னா ஆண்டவருடைய செய்திகளை கொண்டு வரவங்க தான் இந்த கேப்ரியேல். ஹalleluya. புரிஞ்சுதா? சோ மிகாவேல் இன்சார்ஜ் வந்துட்டு ஹெவன்ல வந்துட்டு ஆண்டவர் இன்சார்ஜபிளா இவங்க எல்லாரையும் வச்சிருக்காங்க. ஹalleluya. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சகரியா கிட்ட கேப்ரியேல் வந்து நின்னு சொன்னாரு, உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அடுத்து வந்து மேரி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வந்து பரிசுத்த ஆவியினால குழந்தை பிறக்கும். அடுத்து டேனியல்ல வந்து பாத்தீங்கன்னா 8:16 நம்ம பார்க்கலாம். டேனியலுக்கு எழுதின நிருபம், தீர்க்க தரிசன நிருபம் 8வது அதிகாரம் 16. Praise God. All right. அன்றியும் காபிரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணும் என்று ஊழாயின் மத்தியில் கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டேன். சோ கேப்ரியேல் வந்து தரிசனத்தை விளங்க பண்ணு அப்படின்னா ஆல் தி ஹெவன்லி சீக்ரெட்ஸ கொண்டு வந்து கொடுக்கறதுதான். இப்போ மேரிக்கு வந்துட்டு இது வந்து ஹெவனோட சீக்ரெட். சகரியாவுக்கு வரப்போற ஜான் த பேப்டிஸ்ட் வந்துட்டு அது ஹெவனோட சீக்ரெட். ஏன்னா அவருதான் ஏசப்பாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறது. அடுத்து இந்த கேப்ரியேல் வந்து தரிசனத்தை வந்துட்டு டேனியலுக்கு விவரிச்சு சொல்றாரு. இது எல்லாமே பரலோகத்தினுடைய ரகசியங்களுடைய செய்திகளை கொண்டு வரதுக்கு இது வந்து சாதாரணமா வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஸ்பெஷலா வந்துட்டு காட் அப்பாயிண்டட் பீப்புள் இந்த கேப்ரியேல் கூட்டங்கள் தான். இந்த கேப்ரியேல ஆண்டவர் வந்து இதுக்காக நியமிச்சிருக்காரு. பரலோகத்தினுடைய ரகசியத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்க வேண்டியது. ஹalleluya. சோ அதுதான் செய்தியாளரா இல்லைன்னா நியூஸ கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கிற ஒரு டியூட்டியை யாரு செஞ்சது? கேப்ரியேல். இது வந்து வேற யாருமே செய்ய முடியாது. அவங்க மூலமா தான் ஆண்டவர் செஞ்சாரு. ஹalleluya. சோ இப்ப புரிஞ்சிருச்சா? மிகாவேல் எதுக்காக ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு? யுத்த சேனைக்காக ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்து கேப்ரியேலோட டியூட்டி என்னன்னா பரலோக ரகசியங்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது உடைய டியூட்டி தான் கேப்ரியேல். ஹalleluya. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம முக்கியமான ஒரு பர்சனை பத்தி பார்க்க போறோம். இவனை பத்தி ஆண்டவர் வந்து ஆதியாகமத்துல சொல்லவே இல்லை. ஹalleluya. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. இவனை சொல்லணும்னு பெரிய விஷயமும் கிடையாது. 3வது பேர் யாரு அப்படின்னா இந்த பிரதான தூதர்கள்ல லூசிபர். ஆமென். சோ இவனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்க்கலாம், இந்த லூசிபரை பத்தி ஆண்டவர் வந்து அவனோட வீழ்ச்சிக்கு அப்புறம் ஆதியாகமத்திலிருந்து ஐசையா எசேக்கியேல் அந்த ப்ராஃபிட் புக் வரைக்கும் இவனை பத்தி ஆண்டவர் ஒரு டீட்டெயிலுமே சொல்ல மாட்டாரு. ஏன் தெரியுமா? ஹalleluya. ஏன் தெரியுமா? இவனை பத்தி சொல்றதுக்கு என்ன கிடையாது, பெருசா ஒண்ணும் கிடையாது. இவன் என்ன பண்ணப்பட்டான்? வீழ்த்தப்பட்ட, ஆண்டவரால அருவருக்கப்பட்ட ஒரு பர்சன். ஹalleluya. ஆனா இவனை பத்தி நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும். ஆண்டவர் வந்து இவனை பத்தி எங்க சொல்றாரு அப்படின்னா ஏசாயால சொல்றாரு. ஏசாயா தீர்க்க தரிசன புக்கத்துலதான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இவன் யாரு, இவன் எங்க இருந்து வந்தான்? ஹalleluya. கார்டன் ஆஃப் ஈடன்ல வந்தான் இல்லையா, அங்கேருந்தே ஆண்டவர் சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் அங்க ஆதாம்க்கு ஏவாளுக்கும் அதை மென்ஷன் பண்ணவே கிடையாது. அவனை பத்தி சொல்லி அந்த நல்ல என்விரான்மெண்ட்ல பயங்கரமா ஜாலியா இருக்கிற இடத்துல இவனை பத்தி ஆண்டவர் சொல்ல விரும்பல. ஹalleluya. அதுக்கப்புறம் ஜனங்கள் மத்தியிலயும் ஆண்டவர் சொல்ல விரும்பல. ஆனா அவனுடைய ஆளுகை இந்த பூமியில இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பாவம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பூமி சபிக்கப்பட்டுருச்சு. இந்த பூமியை வந்து அவன் ஒவ்வொரு ஆளுகையா அவன் கையில எடுக்க ஆரம்பிச்சான். ஹalleluya. ஒரு கட்டத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, இவனை குறிச்சுதான வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஹalleluya. இவனுக்கு ஆக்சுவலா என்ன பண்ண முடியாது, தனியா எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இவன் சாம்பலா இருக்கான், அருவருப்பா இருப்பான், அவன் ஸ்பிரிட்ல இருக்கான். இவனுக்கு பாடி கிடையாது. ஹalleluya.
பூமியில மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் ஆண்டவர் சரீரத்தை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. பரலோகத்துல யாருக்குமே பாடி கிடையாது. சோ அவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஸ்பிரிட்ல தான் அலைஞ்சுகிட்டு இருக்கிறதுனால மனிதர்கள் மூலமா அவன் செயல்பட விரும்புறான். அதனாலதான் ஒவ்வொரு மனிதர்களையும் அவன் உள்ளார புகுந்து மைண்ட சேஞ்ச் பண்றது, அவங்களோட ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்றது, அவங்களுக்குள்ள கிரியை செய்யறது, அவங்களை எப்படி அது என்ன பண்ணணும், பாவத்துக்குள்ள விழ பண்ணி அவனோட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், கல்லறையில இருந்த ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் பார்க்க போறாரு. ஹல்லேலூயா. அந்த பார்க்க போகும்போது அந்த பிசாசுகள் கேட்கும், ஆண்டவரே காலம் வரத்துக்கு முன்னாடி எங்களை வேதனைப்படுத்துறதுக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னா, அவனுடைய காலம் இன்னும் இருக்கு. இந்த பூமி ஆண்டவருடைய வருகை, அதுக்கப்புறம் அந்த 7 years ஆஃப் ட்ரிபுலேஷன் வரைக்கும் அவனுடைய ஆளுகை இருக்கு. அந்த ஆளுகை அப்ப வரைக்கும் இருக்கும்போது, இயேசுவே நீர் எதுக்கு இப்ப எங்களை தொல்லை பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியாது ரகசிய வருகை, அவனுக்கு தெரியாது ஆண்டவருடைய காரியங்கள் எதுவுமே பிசாசுக்கு தெரியாது. ஆனா அவன் என்ன பண்றான், எல்லாத்தையுமே எப்படியாவது அவனுடைய கண்ட்ரோல்ல இந்த ராஜ்யத்தை எடுக்கணும்னு. ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் தான் வின் பண்ணுவாருன்னு. அது வரைக்கும் இருக்கிற இந்த நாள் அவன் என்ன பண்றான், தன்னுடைய ராஜ்யத்துக்கு அநேக ஜனங்களை பாவத்துக்கு உட்படுத்தி நரகம் என்கிற அவனுடைய இடத்துக்கு அவன் கொண்டு போக விரும்புறான். ஹல்லேலூயா. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்மளோட மைண்ட், நம்மளுடைய வாக்கு எல்லாத்துலயும் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற காலத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். சோ இவனை பத்தி எங்க சொல்லியிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். 2 prophets, 2 தீர்க்கதரிசிகள் இவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமென். எடுக்கலாம். எசேக்கியேல், முதல்ல நம்ம எசேக்கியேல் எடுப்போம், அடுத்து ஏசாயா. 2 பேருமே சொல்லியிருப்பாங்க, அழகா சொல்லியிருப்பாங்க. எசேக்கியேல் எழுதின நிருபம் 28வது அதிகாரம். ஆல்ரைட். 28ல பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து இருக்கோம், ஓகே, 12வது வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன். மனுப்புத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மரகம், புஷ்பரகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களிலும் பொன்னிலும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வச்சேன், அக்னிமயமான கற்களின் நடுவிலே நீ உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குற்றமற்றிருந்தாய். ஹல்லேலூயா. இவர் எங்க இருந்தார் தெரியுமா, இவரோட பொசிஷனை மாதிரி வேற யாருக்குமே கொடுக்கலங்க. நீங்க பார்க்கலாம், இவங்களுக்கெல்லாம் ஒரு டியூட்டி தான். என்ன டியூட்டி, மிகாவேலுக்கு யுத்தம் எப்போ வருதோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரலோகத்துல உள்ள காரியத்துக்கும் இடையில பிசாசு எப்பெல்லாம் பேரியரா இருக்கானோ அப்ப மிகாவேல் அனுப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்து கேப்ரியேல், ஆண்டவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறதுதான் அவரோட டியூட்டி. ஆனா இந்த லூசிபருடைய டியூட்டி எப்படி இருந்துச்சு தெரியுமா, முன்னாடி அவருக்கு பேரு லூசிபர், இப்ப அவனுக்கு பேரு சாத்தான். அவனுக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா, பல பேர்கள் இருக்கு. அப்போ இவன் எங்க உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துல வைக்கப்பட்ட ஒரு கேரூப். யாருக்குமே அந்த பொசிஷன் கொடுக்கல. இவன் யாரா இருந்தான் அப்படின்னா, ஆராதிக்கிறதுக்காக, ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பர்சனா இருந்தான். ஹல்லேலூயா. இவன் மூலமாதான் எல்லா ஆராதனைகளும், நம்ம ஐசையால படிக்க போறாத எல்லா ஆராதனைகளும் எல்லா துதிகளும் எங்க போனுச்சு அப்படின்னா, இவன் மூலமாதான் ஆண்டவருக்கு போக பண்ணாச்சு. ஹல்லேலூயா. He was the in charge of the worship. ஹல்லேலூயா. எல்லாருடைய துதிகளையும், இப்ப யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ அவங்களோட துதி, அவங்களோட ஆராதனைய இவன் மூலமா தான் என்ன பண்ணப்படும்,
எடுத்துட்டு போய் ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. சோ இவன் தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், இந்த டியூட்டியை செஞ்சுட்டு இருந்தான். இவனை எங்க ஆண்டவர் உட்கார வச்சிருந்தாருன்னா, பரிசுத்த பர்வதத்துல உன்னை வச்சேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அலங்கரிச்சேன். நான் எப்படி அலங்கரிச்சேன் தெரியுமா? ஹல்லேலூயா. எல்லா வித கற்களினாலும் மாணிக்கத்தினாலும் உன்னை அழகா பியூட்டிஃபுல்லா உன்னை வச்சிருந்தேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானத்தினால நீ முத்திரை மோதிரமாக உன்னை அழகா நான் வச்சிருந்தேன். ஹல்லேலூயா. வச்சிருக்கும் போது என்ன நடந்துச்சு, இவனோட குவாலிட்டி என்னன்னு நான் சொல்றேன். இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றேன். இவனை ரத்தினங்களால மூடப்பட்டவனா இருந்தான். அடுத்து சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், உன்னை சிருஷ்டிச்ச நாளில், அப்ப ஆண்டவர் உங்களுக்கு நல்லா புரியணும், இவன் என்ன பண்ணப்பட்டிருக்கான், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். நம்மள மாதிரிதான் அவனும் வானத்தையும் பூமியை உண்டாக்கும் போது இவனையும் ஆண்டவர் சிருஷ்டிச்சாரு. அப்ப இவனை சிருஷ்டிச்சப்பட்ட அந்த நாள்ல இவன் என்ன பண்ணான், மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் முன்னிடத்துல, அப்படின்னா he was a musician too. Hallelujah. பயங்கரமா பாடுவான், பயங்கரமா மியூசிக் போடுவான், எல்லா டேலண்ட்டுமே இவனுக்குள்ள இருந்துச்சு. சோ இன்னைக்கும் இத நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். இதோட நான் நிறுத்திக்கிறேன். கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். இது நீங்க படிக்கும்போது நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த ஆராதனை அப்படின்ற காரியத்தை ஏன் பிசாசு எடுத்திருக்கான்? மியூசிக்கல் அந்த 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 சினிமா, இந்த என்ன சொல்றது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மியூசிஷியனும் இல்லைன்னா எல்லா பாடுற வர்ஷிப் பண்றவங்கள இவனோட கண்ணு அவங்க மேலதான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவன் என்ன பண்ணப்பட்டான், பெருமை கொண்டதுனாலதான் தள்ளப்பட்டான் இல்லையா? ஏன்னா உன்னிடத்துல அநியாயம் கண்டுபிடிக்கிற வரைக்கும். சோ ஆண்டவர் he found something in him. நீங்க பாக்கலாம், இன்னைக்கும் ஆராதிக்கிறவங்க தான் விழுந்து போவாங்க. ஸ்டேஜ்ல பாட்டு பாடுறவங்க தான் விழுந்து போயிடுவாங்க, பிசாசுக்கு அடிமை ஆயிடுவாங்க. இந்த மியூசிக் எல்லாமே யாருதான் ஆண்டவர் வந்து கொடுத்திருந்தாரு. அதனாலதான் ரொம்ப 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 ஜாக்கிரதை உள்ளவங்களா இந்த ஆராதிக்கிறவங்க இருக்கணும். மியூசிக்ல டேலண்ட், பாட்டுல டேலண்ட், எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனா அது ஆண்டவருக்காக உபயோகப்படுத்துற வரைக்கும் இட் இஸ் ஃபைன். ஆனா அவங்களதான் இவன் வந்து என்ன பண்ணுவான், அவங்களுக்காக. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவத்திலயும் நீங்க பாக்கலாம், மியூசிக் போடுறவங்க எல்லாமே சினிமாவுக்கும் வாசிப்பாங்க, அங்கேயும் வாசிப்பாங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய டேலண்ட் யாருக்கு இருக்கணுமே தவிர, ஆண்டவருக்கு இருக்கணுமே தவிர இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பிசாசுடைய முதல் காரியம் என்னன்னா பெருமை. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா இந்த பாப்புலரான, நான் அந்த மினிஸ்ட்ரி பண்றேன், இந்த மினிஸ்ட்ரி பண்றேன், நான் ஹீலிங் பண்ணுவேன், நான் அது பண்ணுவேன், அந்த பெருமைய யாரு கொண்டு வருது? இந்த பிசாசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, நான் பாவத்துக்கு எதிர்த்து நிக்கல, ஆனா பெருமைக்கு எதிர்த்து நிக்கிறேன். அந்த பெருமையுடைய ரூபமே யாரு? பிசாசு. அவனுக்கு நான் எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்றாரு. சோ இந்த பிசாசனுடைய மிகப்பெரிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ல ஒண்ணுதான் பெருமை. ஹல்லேலூயா. அவன் பெருமையினால விழுந்து போயிட்டான். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் ரொம்ப அழகா வச்சிருந்தாரு. நீங்க படிக்கலாம், நானே படிக்கிறேன். ஒரே ஒரு மினிட். ஏசாயாவுக்கு எழுதின நிருபம், டைம் இல்லாததுனால ஐ வில் ரீட் இட். 14வது அதிகாரம் 12ல இருந்து 15 வரைக்கும். ஓகே. அதிகாலையில் மகனாகிய விடிவெளியே. யார் ஆண்டவர் சொல்றாரு? இந்த பிசாசு சொல்றாரு, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஹல்லேலூயா. ஜாதிகளில் ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. God is broke his wings. நீங்க பாக்கலாம், எல்லா தூதர்களுக்கும் என்ன இருக்கும்? விங்ஸ் இருந்துச்சு. ஆண்டவர் சட்டைகளை வச்சிருந்தாரு. இப்ப கேருபிகள் பாக்கலாம்னா 2 சட்டைகள் கீழே, 2 சட்டைகள், 4 சட்டைகள் இருந்துச்சுன்னு பாக்கலாம். சோ எல்லாருக்குமே அந்த விங்ஸ் இருந்தது. ஆண்டவர் இவனுக்கு அந்த விங்ஸ வெட்டி தரையில தள்ளி விடுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவன் ரொம்ப அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப விசித்திரமா இருந்தான். அப்படின்னா so beautiful he was when he was in the heaven. ஹெவன்ல இருக்கும்போது ரொம்ப அழகா இருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன பண்ணுனானா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உணர்த்துவேன். அப்படின்னா அவன் என்ன நினைச்சான், என் மூலமாதான் எல்லாமே போகுது, நானே கடவுள் ஆயிடுவேன். இன்னைக்கு நான் கடவுள்னு சொல்லி நிறைய கள்ள உபதேசர்கள் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதை.
அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இல்ல. தேவன் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட சத்தியத்தை கேக்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட காதுகளையும் உங்களோட இருதயத்தையும் you have to make it straight. ஹல்லேலூயா. அது யாருடைய சாட்சி தெரியுமா? பிசாசனுடைய ஸ்டேட்மெண்ட், நான் கடவுள் அப்படின்றது. ஹல்லேலூயா. that is from Satan. ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், நான் வந்து ஆண்டவருக்கு மேல என்னோட கூட கட்டுவேன், எனக்கு எல்லாம் தெரியும், I can do it more than God. இயேசுவை காலம் நான் நிறைய செய்வேன். ஆண்டவர் வந்து சொன்னாரு, என்ன காலம் நீங்க நிறைய அற்புதம் செய்வீங்க. ஏன் அப்படின்னா நான் இருந்தது 3.5 வருஷம் தான் இல்லையா, நீங்க இருக்க போறது நிறைய வருஷம்ப்பா, அதனால நிறைய மிரக்கலை பண்ணுவீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, என்ன காலம் அப்படின்னா ஆண்டவர் செய்யாதது எல்லாம் நாங்க செய்வோம். அவர் செய்யாதது ஒண்ணுமே கிடையாது இந்த பூமியில. ஹல்லேலூயா. எண்ணிலும் அதிகம் அப்படின்றது என்ன அர்த்தம், இந்த இவ்வளவு கவுண்ட் தான் நான் செஞ்சிருக்கேன், இந்த கவுண்ட விட பல மடங்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் செய்ய போறீங்க, நான் செஞ்ச அதை தான் நீங்க செய்ய போறீங்க. அப்போ வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி ஹல்லேலூயா ஆண்டவருக்கு எதிரா ஆண்டவருக்கு மேல தன்னை உயர்த்துகிற அனுபவம் யாருக்கு இருந்துச்சு, இந்த சாத்தானுக்கு இருந்துச்சு. சோ இன்னைக்கு நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் பெருமை பாராட்டுறாங்களோ, யாரெல்லாம் ஹீலிங் டெலிவரன்ஸ் சொல்லி தங்களை பாப்புலரா காமிக்கிறாங்களோ, அவங்க எல்லாமே அண்டர் சேட்டன் கண்ட்ரோல். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க தான். என்னோட பிள்ளைங்க என்ன போல எல்லாமே செய்வாங்க. ஆனா பெருமை அது யாருக்குரியது? ஹல்லேலூயா. அந்த பெருமை பாராட்டுற ஸ்டேட்மெண்ட் யாரு செஞ்சது? சாத்தான் செஞ்சான். ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் பெருமைக்குரியவா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அடுத்து அவன் என்ன பண்ணான்னு சொல்றேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில், பாத்தீங்களா, இந்த ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். எல்லா வர்ஷிப்புக்கும் நான் தான். என்னதான் வர்ஷிப் பண்ணணும்? பணம் என்கிற வர்ஷிப், ஹல்லேலூயா, பாவம் என்கிற வர்ஷிப், இச்சை என்கிற வர்ஷிப். அதனாலதான் ஏசப்பா கிட்ட அவன் வரும்போது சொல்லுவான், உலகத்துல இருக்கிற மேன்மை எல்லாத்தையும் காமிப்பான், ராஜ்யத்தை எல்லாம் காமிப்பான், இதையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன நீ பணிஞ்சுக்கிட்டேனா, பணத்துக்காகவும் ஹல்லேலூயா இந்த உலகத்துடைய மேன்மைக்காகவும் நீங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா you are under control of Satan. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, பணத்தினால மாத்திரமல்ல இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், ஏன்னா இந்த பூமி யாருக்குரியது? அவனோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இது ஒரு நாள் ரெடீம் ஆகுற வரைக்கும் இந்த பூமியில நாம அவன் பின்னாடி போக கூடாது. பணத்துக்கு பின்னாடி, பாவத்துக்கு பின்னாடி, இச்சைக்கு பின்னாடி, மோகத்துக்கு பின்னாடி, இதுக்கு பின்னாடி நீங்க போக கூடாது. காரணம் அவன் சொல்றான், நான் இதெல்லாம் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு கொடுத்திருக்கேன். அவன் என்ன சொல்றான், ஆராதனை கூட்டத்தின் தலைவனா இருக்கேன், எல்லா ஆராதனையும் என்கிட்டதான் வரும். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த விக்கிரக ஆராதனையில எல்லா விக்கிரகத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். அது ஏன் நான் சொல்றேன், இப்போ நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். நான் வந்து உன்னதத்துல ஏறுவேன். உன்னதத்துல ஏறினது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி உன்னதத்திற்கு போனார். எப்போ? ஆஃப்டர் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். அது எங்க இருக்கு? ஹெவன். ஆண்டவர் மட்டும்தான் ஹெவன்ல இருக்க முடியும், அவரோட தூதர்கள், அவரோட பிள்ளைகளாகிய நாம. ஹல்லேலூயா. ஆனா இவன் என்ன சொல்றான், அதுக்கு மேல நான் வீடு கட்டுவேன், உங்களுக்கு மேல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஆண்டவர் சொல்வாரு, ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை சிந்தித்து, இவன் தானா பூமியின் தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிர செய்யவும் உலகத்தை வனாந்திரமாக்கி சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகாமல் இருந்தவன் என்பார்கள். ஹல்லேலூயா. இவன் என்ன பண்ணுவான், சிறைப்பட்டவர்களை கொண்டு போய் அவனிடத்துல அடைச்சு வச்சிருப்பான், தன்னுடைய கையில ராஜ்யத்தை எடுப்பான், ஜனங்களை தத்தளிக்க பண்ணுவான். ஹல்லேலூயா. நம்ம ஜோமன்னா அவன் வந்து கண்டிப்பா பிரச்சனையை கொடுத்து நம்மளை எப்படியாவது என்ன பண்ணணும், அவனோட சைட்ல விழ பண்ணுவான். ஈவன் அவனுடைய ஜனங்களை என்னென்ன காரியத்துல அடிமையாக்கி, பாவத்திலையும் என்ன சொல்றது, வேசித்தனம், விபச்சாரம், ட்ரக் அடிக்ட், என்னென்ன பாவங்கள் இருக்கும் எல்லாத்திலும் ஜனங்களை அதுக்குள்ளாக ஆளுகை செய்து அவனோட பிடியில வச்சு ஜனங்களை தத்தளிக்க பண்ணுகிறவன் இவன் தானா? இவனேதான். ஹல்லேலூயா. பிசாசனுடைய தந்திரங்களை நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எசேக்கியேல் அதே 28வது அதிகாரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 18வது வசனம், உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் 17வது வசனத்திலே படிக்கலாம், உன் அழகினால் உன் இருதயம் மேன்மைப்பட்டிருந்தது. சோ டைம் இல்ல, நிறைய இருக்கு அவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா. நீங்க வீட்டுல போய் இதை படிக்கலாம். நான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன். நான் எழுதி வச்சுட்டேன் அந்த நோட்ஸ. PDF ஃபைல்ல தான் இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே அந்த PDF ஃபைல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். இப்பவே பண்ணி விடுறேன். நீங்க பாக்கலாம் அவன் என்ன பண்ணா, கொடுமையினால இருந்தா. 16வது அதிகாரம் ஆகாதவன் என்று ஆண்டவர் என்ன பண்ணாரு, தள்ளி போட்டாரு. 17வது வசனம், அவன் உன் அழகினால் உன் இருதயம் மேன்மைப்பட்டுருச்சு, உன்னுடைய மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், எல்லாமே ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவனுக்கு முதல்ல இருந்த காரியம் அழகு. இன்னைக்கு அழகுனால எத்தனை சினிமா ஆக்டர்ஸா இருக்கட்டும், எத்தனை பேரு பாவத்துல தானே இருக்காங்க. தன்னுடைய அழகினால பாவத்துக்குள்ளாக அடிமையானவர்கள் அநேக ஜனங்கள். இது யாரு தெரியுமா? இது பிசாசனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹல்லேலூயா. அவனோட கேரக்டரிஸ்டிக்க நீங்க எல்லாத்துலயுமே பார்க்கலாம். பெருமையை பார்க்கலாம், இந்த அழகுல விழுந்து போறத பார்க்கலாம், மியூசிக்கல் ஏரியால பார்க்கலாம். நிறைய பாஸ்டர்ஸ்களுடைய வாழ்க்கையில வர்ஷிப்னு சொல்லிட்டு ஆட்டமாடி கூத்தாடி இது எல்லாமே எங்க பார்க்கலாம் அப்படின்னா இவனோட கேரக்டரிஸ்டிக் தான். ஹல்லேலூயா. அடுத்து இவனோட அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னாக்க, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதியினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினான். பரிசுத்தமான செய்யற காரியத்துக்கு எல்லாத்துக்குமே அவன் அகேன்ஸ்டா இருப்பான். ஆண்டவரோட பிள்ளைங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு அவன் விடவே மாட்டான். ஹி இஸ் அகேன்ஸ்ட். ஹல்லேலூயா. இப்படிதான் நீங்க ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரிதான் நீங்க வாழணும், இப்படிதான் நீங்க பேசணும் அப்படின்றது கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். ஆனா பிசாசு சொல்லுவான், நீ எப்படி வேணாலும் பேசு, நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணு, ஹூ கேர்ஸ். ஹல்லேலூயா. நீ அரைகுறையா ட்ரெஸ் போட்டு போனாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் பிசாசுடைய கேரக்டரிஸ்டிக். அடுத்து, உன்னை பார்க்கிற எல்லாரோட கண்களுக்கு முன்பாக உன்னை பூமி மேல் சாம்பலா மாத்துவேன். ஹி லுக்ஸ் லைக் கருப்பா. சோ அதனால நம்ம நினைச்சுக்குவோம் அவன் கருப்பா இருப்பான். அவன் ஸ்பிரிட்ல இருக்கான் இல்லையா? அதனாலதான் அவனுடைய எல்லா விக்கிரகங்களையும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல தான் அந்த விக்கிரகங்கள் இருக்கும். அவங்கள பணிஞ்சு கொள்றவங்க எல்லாருமே அதுக்கு அடையாளம். அதனாலதான் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவன் இங்க கூட பாக்கலாம், அவனுக்கு நகை நகையா போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா இவனை நகையினால ஆண்டவர் அலங்கரிச்சு வச்சிருந்தாரு. அவ்வளவு நகைகளை போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது அவனுடைய ரிப்ளிகா தான் இந்த ஜனங்க அவனை பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாக்குற எல்லா விக்கிரகத்துக்கு முன்னாடியும் ஈவன் ஜனங்களும் இப்போ நகை மேல அவ்வளவு மோகம் கொள்றாங்க அப்படின்னா அதுவும் அவனோட கேரக்டரிஸ்டிக் தான். ஹல்லேலூயா. நகையின் மேல அவ்வளவு மோகம் கொள்ளுகிறது அது அவனுடைய இது. ஏன்னா அவனதான் ஆண்டவர் என்ன பண்ணிருந்தாரு, எல்லாவித ரத்தினங்களினாலும் அலங்கரிச்சு வச்சிருந்தாரு. இன்னைக்கு எல்லா விக்கிரகத்துக்கும் எல்லா இடத்துலயும் பொண்ணு வயிறுன்னு சொல்லி அலங்கரிக்க வைக்கிறதுக்கு காரணம் அவனை வணங்குறது, அவனோட ரெப்ளிகா தான் அதெல்லாமே. ஹல்லேலூயா. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பிசாசனுடைய தந்திரம் தாங்க. மனுஷங்களுக்கு அது தெரியல. ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்தம் ஜனங்கள் திகைப்பார்கள். இப்போ ஹிந்துல இருந்து ஆண்டவரை ஏத்துக்கொள்றாங்க, இல்லைன்னா வேற எந்த ரிலீஜன்ல இருந்து ஆண்டவரை ஏத்துக்கொள்றாங்கன்னா அவங்களுக்கு நிறைய போராட்டம் இருக்கும். கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா அவங்களை எப்படியாச்சும் அவனோட வழிக்கு திருப்பி கொண்டு வரணும். சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, இவனை என்ன பண்ணிட்டாரா, பூமி மேல அவனோட விங்ஸ வெட்டி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தரையில தள்ளிட்டாரு, பூமியில விழுந்துட்டான். அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆமென். ஜெனசிஸ் 1:2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிடுச்சு. இவனுடைய அந்த டியூட்டில அவன் பெருமை கொண்டு, ஹல்லேலூயா, எல்லா ஆராதனையும் இவனால என்ன பண்ணப்பட்டுச்சு, முடங்கப்பட்டுருச்சு. ஹல்லேலூயா, பிரேக் ஆயிடுச்சு. அதனாலதான் ஆண்டவருடைய திட்டத்துல மனிதன் என்கிற ஒரு கிரியேஷன் ஆண்டவர் கொண்டு வர்றாரு. இவர்களை நான் எதற்கு ஏற்படுத்தினேன், என்னோட துதியை சொல்லி வருவாங்க. ஒன்ன மாதிரியே தேவதூதர்களிலும் சற்று சிறியவனா என்னுடைய பிள்ளைய என்னோட இமேஜ்ல நான் உண்டாக்குவேன். இனி நான் தூதர்களை போல உண்டாக்க மாட்டேன். ஒரு வாட்டி நான் தூதனை உண்டாக்கி நான் எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னோட இமேஜ்ல ஒரு மனுஷனை நான் உண்டாக்குவேன். ஆமென். தலைமுறை தலைமுறையாய்
அவங்க என்ன சேவிப்பாங்க, என்ன ஆராதிப்பாங்க, அவங்களோட துதி எனக்கு எப்படி இருக்கும்? சுகந்த வாசனையா நான் ஏத்துக்குவேன். ஹalleluya. நம்ம மூலமா ஆண்டவர் ஜெபிக்கிற, ஆராதிக்கிற ஒவ்வொன்றையும் சுகந்த வாசனையா ஆண்டவர் ஏத்துட்டு இருக்காரு. விழுந்து போன அவன் மாத்திரம் அல்ல, அவனோடு கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தள்ளி விடுறாரு இந்த பூமியில. அந்த கூட்டங்களையும் அதற்கு பதிலாக கர்த்தர் நம்மள உருவாக்கி ஒரு பெரிய சேனையாய், தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் பரலோகத்துல பிசாசுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்த விரும்புறாரு. அதுதாங்க நீங்களும் நானும். பரிசுத்த ஜாதியாய் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹalleluya. சோ இதோட விட்டு போன பாயிண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். தேவன் தாமே வந்த ஒவ்வொரு